வணக்கம். ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவு தொடரிலிருந்து 62வது ஆடியோ பதிவத்தை இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இது ஒரு கேள்வி பதில் அமர்வு. உங்களுக்கு தெரியும், ஓஷோவோட கேள்வி பதில்கள் எப்பவுமே ரொம்ப நேரடியா இருக்கும், சில சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கும். ஆமா. இதுல சந்நியாசம், விரதங்கள், கவிதை, அப்புறம் இந்த தேச எல்லைகள்ல நிறைய விஷயங்களை பத்தி அவர் பேசுறாரு. சரி. இந்த எல்லா உரையாடல் வழியாவும் ஒரு மையக் கருத்து போறத நாம பார்க்கலாம். ஓஷோ எப்பவுமே இந்த வெளிப்புற விதிகள், சடங்குகள், அடையாளங்கள் இதுக்கு எதிராக ஒரு போர் நடத்துற மாதிரியே இருக்கும். ஆமா, எல்லாத்தையும் உடைச்சு உள்ள இருந்து வர ஒரு புரிதலுக்கு நம்மள தள்ளுவார். கரெக்ட். நம்ம நோக்கமும் அதுதான். இந்த கருத்துக்களோட சாரத்தை உங்களுக்கு கொண்டு வந்து அது உங்க வாழ்க்கையோட எப்படி பொருந்துதுன்னு யோசிக்க வைக்கிறது தான். அருமை. அப்போ அந்த மையக்கருத்தை மனசுல வச்சுக்கிட்டே ஆரம்பிக்கலாம். கேள்வியே கொஞ்சம் சர்ச்சையானது. ஆமா. ஒரு நடன நிகழ்வுல சன்னியாசிகளை மட்டுமே பங்கேற்க அனுமதிச்சது ஏன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஒரு விதமான பாகுபாடு இல்லையா? சரியா கேட்டீங்க. கேள்வியோட துணியே அதுதான். சம்போதி தின நடனத்தில் சந்நியாசிகள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்று ஏன் உத்தரவிட்டீர்கள்? இதுதான் கேள்வி. இங்கதான் ஓஷோ பாகுபாடுக்கும் ஒரு தயாரிப்பு நிலைக்கும், அதாவது ப்ரிப்பேர்ட்னஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்குறாரு. அவர் சொல்றது, இது தகுதிய பத்தின பிரச்சனை இல்ல, இது ஆற்றல், ஒரு சிங்க்ரனைசேஷன் பத்தினது. ஆற்றல், சிங்க்ரனைசேஷன், அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இத ஒரு நல்லா இசைக்கப்பட்ட இசைக்குழு மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. சரி. எல்லாரும் ஒரே ஸ்ருதியில ஒரே தாளத்துல வாசிக்கும் போது ஒரு அற்புதமான இசை உருவாகும் இல்லையா? அந்த இசைக்குழுவுல பயிற்சி இல்லாத, இல்ல அந்த இசைக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் திடீர்னு வேற ஸ்ருதியில வாசிச்சா என்ன ஆகும்? மொத்த இசையும் கெட்டு போயிடும். ஆமா. அது அவரோட வாசிப்பை மட்டும் பாதிக்காது, ஒட்டுமொத்த இசைக்குழுவோட ஸ்கிளாட பத்தியே கலைச்சிடும். புரியுது. அப்போ சந்நியாசி இல்லாதவங்கள அந்த தவறான ஸ்ருதின்னு சொல்றாரா? இல்ல, அப்படி இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, சந்நியாசிங்கிறவரு தன் அகங்காரத்தை ஓரளவு கீழே வச்சுட்டு தன்னை முழுமையா திறக்க தயாரா இருக்கிறவர். சரி. அந்த நடனம்ங்கிறது சும்மா உடலசைவு இல்ல, அது ஒரு ஆழமான தியான நிலை. ஓஷோ அத பாம சமாதின்னு சொல்றாரு. பாவ சமாதி, அதாவது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஆழ்நிலை. அங்க எல்லாரும் ஒரு விதமான தெய்வீக ஆற்றல் அலையில இணைவாங்க. அந்த அலைவரிசையில இணைய தயாராக இல்லாத, இல்ல சந்தேகத்தோட நிக்கிற ஒரு நபர், அந்த அந்நியமா ஒலிக்கிற இசைக்கருவி மாதிரி. அதேதான். இது மத்தவங்களோட அனுபவத்தையும் பாதிக்கும். ஆஹா, இது திறந்த மனசோட இருக்கிறவங்கள பாதுகாக்கிற ஒரு முயற்சி, எல்லாரையும் விளக்குற முயற்சி இல்ல. மிகச் சரியா சொன்னீங்க. அவர் ஒரு முக்கியமான வரிய சொல்றாரு. சத்தியத்தை இலவசமா பெற முடியாது, நீங்க எதையாவது ஒண்ணு பணயம் வைக்கணும். இங்க பணயம் வைக்கிறது அகங்காரத்தை. ஆமா, அந்த துணிச்சல் இருக்கிறவங்களுக்கான ஒரு பிரத்யேக வெளி அது. அது ஒரு தொடக்க புள்ளி. அகங்காரத்தை பணயம் வைக்கிறது, இது அடுத்த கேள்விக்கு நம்மள அழகா கூட்டிட்டு போகுது. அடுத்த கேள்வி விரதங்களை பத்தி. வாழ்க்கையில விரதத்தோட மதிப்பு என்ன? இது நிறைய பேர் பின்பற்றுற ஒரு விஷயம். ஆமா, இங்க ஓஷோ மறுபடியும் ஒரு பொதுவான நம்பிக்கையை தலைகீழா புரட்டி போடுறாரு. அவரு நேரடியா சொல்றாரு, விரதத்துக்கு எந்த மதிப்பும் இல்ல, மதிப்பு இருக்கிறது விழிப்புணர்வுக்கு தான். ஓ. விரதங்கிறது விழிப்புணர்வு இல்லாததை மறைக்க நாம பயன்படுத்துற ஒரு தந்திரம்னு சொல்றாரு. இது கேட்கவே கொஞ்சம் சவாலா இருக்கு. பலரும் விரதத்தை ஒரு ஆன்மீக பயிற்சியாவோ மன உறுதிக்கான கருவியாவும் பாக்குறாங்க. அது ஒரு தந்திரம்னு சொல்றது ஏன்? ஏன்னா விரதம் உங்க மனசுக்குள்ள ஒரு போரை உருவாக்குதுன்னு சொல்றாரு. உங்களுக்கு ஒரு பழக்கத்தை விடணும், ஆனா அதை விடுறதுக்கான முழுமையான புரிதல் உங்களுக்கு வரல. சரி. அதனால நீங்க ஒரு விரதமோ சபதமோ எடுக்கிறீங்க. இப்போ என்ன நடக்குது? உங்க ஆசை ஒரு பக்கம் இழுக்குது, உங்க சபதம் இன்னொரு பக்கம் இழுக்குது. இது ஒரு உள்நாட்டு போர் மாதிரி. இத விளக்க அவர் சில நகைச்சுவையான உதாரணங்கள் கொடுக்கறாரு இல்லையா? ஆமா, அதுதான் ஓஷோவோட ஸ்பெஷல். ஆழமான விஷயத்த கூட முல்லா நஸ்ருத்தீன் கதைகள் மூலமா ஈஸியா விளக்கிடுவார். ஆமா. ஒரு கதையில நஸ்ருத்தீன் தம் மனைவி கிட்ட இனிமேல் வேற எந்த பெண்ணுடனும் நான் வெளியே செல்ல மாட்டேன்னு சத்தியம் செய்வார். ஆனா தன் காதலிய வீட்டுக்கே வரவழைச்சிடுவார். சிரிக்கிறார். மனைவி கேட்டா, நான் வெளியே போக மாட்டேன்னு தானே சத்தியம் செஞ்சேன், அவ உள்ள வர்றத பத்தி நான் எதுவும் சொல்லையேம்பார். நாம எல்லோருமே நம்ம விதிகள்ல இந்த மாதிரி ஓட்டைகளை கண்டுபிடிப்போம். இனிப்பு சாப்பிட மாட்டேன், ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தா மட்டும் சாப்பிடுவேங்கிற மாதிரி. அதேதான். இன்னொரு கதையில என் காசை கொடுத்து மது அருந்த மாட்டேன்னு நஸ்ருத்தீன் சபதம் செய்வார். ஆனா நண்பர்கள் வாங்கி கொடுத்தா சந்தோஷமா குடிப்பார். இதுதான் விரதங்களோட உளவியல். நாம நம்மளையே ஏமாத்திக்கிறோம். இன்னொரு உதாரணம் சொல்றாரு, புகைப்பழக்கத்தை விடுறது. சரி. ஒருத்தர் ஊரார் முன்னால சபதம் செய்றாரு. இப்போ அவர் புகைப்பிடிக்காம இருக்கிறது அதோட தீமை புரிஞ்சதால இல்ல,
ஊரார் என்ன சொல்வாங்களோன்னு அகங்கார பயத்தினால. இது உண்மையான மாற்றம் இல்ல, இது ஒரு அடக்குமுறை. அப்போ உண்மையான மாற்றம் எப்படி வரணும்னு ஓஷோ சொல்றாரு. ஒரே வார்த்தையில போத் என்கிறார். அதாவது முழுமையான விழிப்புணர்வு, இல்லனா புரிதல். ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையில்ல, இல்ல அது தீங்கானதுன்னு 100% உங்களுக்கு விளங்கிடுச்சுன்னா அந்த கணமே அது உங்களை விட்டு போயிடும். ஆமா, உதிர்ந்து விடும். அதுக்கு எந்த சபதமோ விரதமோ தேவையில்ல. அந்த புரிதல் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். அதுக்கான தியானங்களை செய்யணும். அதுதான் உண்மையான ஆன்மீக பணி. இந்த உள்புரிதல் வெளிப்புற அடையாளங்கிற கருத்து அடுத்த கேள்வியிலையும் தொடருது. ஆமா, ஒருத்தர் கேக்குறாரு, நான் ஒரு கவிஞன், என் கவிதைகள் மூலமா நான் சத்தியத்தை உணர்றேன், நான் சந்நியாசி ஆகணுமா? மிக அருமையான கேள்வி. ஏன்னா இது கலைக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள தொடர்பை பத்தினது. இங்க ஓஷோ கவிஞனுக்கும் ரிஷிக்கும் உள்ள ஒரு நுட்பமான ஆனா ரொம்ப முக்கியமான வேறுபாட்டை விளக்குறாரு. 2 பேருமே படைப்பாளிகள் தானே. ஆமா, ஆனா அவங்களோட மூலம் சோர்ஸ் வேற. அது எப்படி வேறுபடுது? கவிஞன் கற்பனையோட உச்சத்துல ஏங்குறான். அவன் பார்க்காத காதலை பத்தி, அனுபவிக்காத வலிய பத்தி ரொம்ப அழகா எழுத முடியும். அது ஒரு கனவுலகம். சரி. அந்த கனவு எவ்வளவு அழகா இருந்தாலும் அது கனவுதான். ஆனா ரிஷிங்கிறவர் சத்தியத்தை நேரடியா அனுபவிச்சவர். அவர் கண்டறிஞ்ச உண்மையோட ஒரு சிறு துளிதான் வார்த்தைகளா, கவிதையா வெளிப்படுது. அப்ப கவிதை ஒரு விதமான மன ஆறுதல், ஒரு காம்பென்சேஷன் மாதிரிங்கிறாரா? இல்லாத ஒன்ன இருக்கிறதா கற்பனை செஞ்சுக்கிற மாதிரி. சில சமயங்கள்ல அப்படியும் இருக்கலாம்னு சொல்றாரு. ஆனா அதை விட முக்கியமா கவிதைங்கிறது நிலாவோட பிரதிபிம்பம் மாதிரி. ரிஷியோட வாக்குங்கிறது நிலவே மாதிரி. கவிஞன் சத்தியத்தோட நிழக பாக்குறான், ரிஷி சத்தியத்தையே பாக்குறான். ரொம்ப அழகான ஒப்பீடு. இத ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுத்தாளருக்கும் ஒரு விண்வெளி வீரருக்கும் உள்ள வித்தியாசத்தோட கூட ஒப்பிடலாம். எழுத்தாளர் கற்பனையில பிரபஞ்ச பயணம் செய்வாரு, வீரரோ நிஜமாவே செய்வாரு. 2 பேர் பார்வையிலும் பெரிய வித்தியாசம் இருக்கும். ஆக அவர் அந்த கவிஞரை கவிதையை நிறுத்த சொல்லல. நிச்சயமா இல்ல. அதுக்கு பதிலா அடுத்த கட்டத்துக்கு நகர சொல்றாரு. உங்க கவிதையோட தியானத்தை சேருங்கன்னு சொல்றாரு. ஓ, கற்பனையோட தியானம் சேரும்போது நீங்க கண்டறிபவரா மாறுறீங்க. அப்போ உங்க கவிதை உங்க சொந்த குரலா இருக்காது. அது பிரபஞ்சத்தோட குரலா, பரமாத்மாவோட குரலா ஒலிக்கும். அப்போ கவிஞனா இருந்து ரிஷியா உயர்றீங்க. ஆமா, உங்க கலை முழுமையடையுது. இது கலைக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு புது பரிமாணத்தை கொடுக்குது. இதே மாதிரி பல குருக்களை பின்பற்றவங்களோட குழப்பத்தையும் ஒருத்தர் கேள்வியா கேக்குறாரு. ரெண்டுக்கும் இடையில பேதம் எங்க இருக்குன்னு திருப்பி கேக்குறாரு. ஓ, நீங்க உண்மையிலே குருநானக்க நேசிச்சா எங்கிட்டயும் அவரை பாப்பீங்க, என்ன நேசிச்சா நானக்கிட்டையும் என்னை பாப்பீங்கன்னு சொல்றாரு. இது எல்லா மதங்களும் ஒண்ணுதான்னு சொல்ற சர்வமத சமரச பார்வையா? இல்ல, அதை விட ஒரு படி மேல போறாரு. அவர் எல்லா மதங்களும் தனித்துவமானதுங்கிற ஒத்துக்கிறாரு. ஆனா ஒரு சத்குருவோட பிரம்மாண்டமான பார்வையில இதெல்லாம் வெவ்வேறு வாசல்கள் மட்டும்தான்னு சொல்றாரு. வாசல்களா? ஆமா, அவர் தன்னை ஒரு பெரிய மாளிகைக்கு ஒப்பிடுறாரு. அந்த மாளிகைக்குள்ள நுழைய நானக் பேர்ல ஒரு வாசல் இருக்கு, இயேசு பேர்ல ஒரு வாசல் இருக்கு, கிருஷ்ணர் பேர்ல ஒரு வாசல் இருக்கு. நீங்க எந்த வாசல் வழியா நுழைஞ்சாலும் உள்ள இருக்கிற வெளி ஒண்ணுதான். அப்போ குரு மேல இருக்கிற அன்புதான் அந்த வாசல்களை திறக்குதா? அன்புதான் பாலம். நீங்க ஒரு குருவை ஆழமா நேசிக்கும்போது உங்க இதயம் திறக்குது. திறந்த இதயத்தால எல்லா குருக்களோட தத்துவத்தையும் உள்வாங்க முடியும். அங்க போட்டிக்கு இடம் இல்ல. சரி. அதனால எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறதுன்னு குழம்பாட அன்பை தேர்ந்தெடு. அன்பு உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு சேர்க்குங்கிறதா அவர் சொல்ற செய்தி. அன்பை முன்னிறுத்துற இந்த பார்வை எல்லைகளை கடந்தது. இது அடுத்த கேள்வியோடையும் பொருந்தது. ஆமா. ஓஷோ வெளிநாடு போக போறதா வந்த செய்தியை பத்தி ஒருத்தர் கேக்குறாரு. ஆம். அப்போ ஓஷோ தேசம் வெளிதேசங்கிற கருத்தையே கேள்விக்குள்ளாக்குறாரு. ஏன் அகராதியில வெளிதேசங்கிற சொல்லே இல்ல, இந்த பூமி ஒண்ணுதான், இதுல எப்படி வெளிதேசம் இருக்க முடியும்னு கேக்குறாரு. அரசியல்வாதிங்க தங்களோட சுயநலத்துக்காக வரைஞ்ச கோடுகள் தான் இந்த வேறுபாடுகளை உருவாக்குதுன்னு சொல்றாரு. இத விளக்க அவர் சொல்ற அந்த கதை ரொம்ப வலிமையானது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்போ நடந்ததா சொல்ற கதை. ஆமா, அது மனச உழுக்கிற ஒரு கதை. எல்லையில இருந்த ஒரு மனநல காப்பகத்தை 2ஆ பிரிச்சு இடையில ஒரு சுவர் எழுப்பிட்டாங்களாம். சரி. பிரிவினைக்கு பிறகு சுவரோட 2 பக்கமும் இருந்த மனநலம் குன்றியவங்க பேசிக்கிட்டாங்களாம். ஒருத்தன் சொன்னானா, நேத்து வரைக்கும் நாம 2 பேரும் ஒன்னா இருந்தோம், இன்னைக்கு நீ பாகிஸ்தானுக்கு போயிட்ட, நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன், என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு. அடடா, இது எவ்வளவு அபத்தமானதுங்கிறத இதை விட தெளிவா சொல்ல முடியாது. அதுதான் ஓஷோவோட பாயிண்ட். மனநலம் குன்றியவங்கன்னு சொல்லப்படுறவங்களுக்கே புரியுற ஒரு விஷயம் புத்திசாலின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு புரியல. இந்த எல்லைகள் மனிதனால உருவாக்கப்பட்ட மாயைகள். அப்படி இருக்கும்போது அவர் ஏன் வெளிநாடு போக நினைச்சாருங்கிற கேள்வி வருது. அதுக்கு அவர் சொன்ன காரணம் இந்தியால அப்போ இருந்த அரசியல் சூழல்.
ஒரு விதமான சர்வாதிகாரம் தலை தூக்குறதாவும் சுதந்திரமா தன் பணியை செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாகிறதாவும் அவர் உணர்ந்தாரு. அவரோட பணி அப்படின்னு அவர் எதை குறிப்பிடுறாரு? மனிதனை எல்லா விதமான சிறைகள்ல இருந்தும், மதம், தேசம், அரசியல் சித்தாந்தங்கள்னு எல்லா சிறைகள்ல இருந்தும் விடுவிக்கிறது தான் தான் பணின்னு சொல்றாரு. சரி. அந்த பணியை செய்ய முடியாத ஒரு நிலைமை வந்தா, இந்த பூமி பெருசு, வேற எங்கிருந்தாவது அதை செய்வேன்னு சொல்றாரு. ஆக அவர் ஒரு இடத்துக்குள்ள தன்னை சுருக்கிக்கல. இந்த உரையாடலோட முடிவுல மறுபடியும் சந்நியாசத்தை பத்தின கேள்விகளுக்கே வர்றோம். ஆமா, சந்நியாசங்கிறது முதல் படிங்கிறீங்க. இந்த படி அப்படியே நிற்குமா இல்ல இலக்கு கிடைக்குமான்னு ஒருத்தர் கேக்குறாரு. இதுக்கு ஓஷோவோட பதில் ரொம்ப நம்பிக்கை ஊட்டுற மாதிரி இருக்கு. முதல் படி சரியா எடுத்து வைக்கப்பட்டா முதல் படியிலே இலக்க அடையலான்னு சொல்றாரு. ஓ. ஏன்னா கடவுள் இல்ல, பரமாத்மாங்கிறது எங்கோ தூரத்துல அடைய வேண்டிய இலக்கு இல்ல, அது இங்கேயே இப்பவே உங்களுக்குள்ள இருக்கு. சந்நியாசங்கிறது அந்த உண்மையை நோக்கிய சவாலை நீங்க ஏத்துக்கிட்டீங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு. ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்லன்னு அவர் எச்சரிக்கிறார் இல்லையா? ஆமா, அங்கதான் நடைமுறை சிக்கல் வருது. சந்நியாசங்கிறது சிறையோட கதவுகளை திறந்து வைக்கிற மாதிரி. ஆனா பல வருஷமா சிறையில இருந்த கைதி கதவுகள் திறந்த பிறகும் தன்னை ஒரு கைதியாவே உணர்வான். அவனோட பழைய பழக்க வழக்கங்கள். ஆமா, அவனோட சிந்தனை முறைகள் அவனை வெளியே விடாது. அது மாதிரி சந்நியாசம் ஏத்த பிறகும் நம்மளோட பழைய வாசனைகள் நம்மள தொடரும். இந்த வாசனாங்கிற சொல்ல கொஞ்சம் விளக்குங்களேன். அது வெறும் ஆசைங்கிறத கடந்த ஒரு விஷயமா? நல்ல கேள்வி. வாசனாங்கிறத வெறும் ஆசைன்னு மொழிபெயர்க்கிறது முழுமையாகாது. இது நம்ம ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கிற பல பிறவிகளோட பழக்க வழக்கங்கள், நாட்டங்கள், ஆழமான பதிவுகள், சப்கான்ஷியஸ் இம்ப்ரிண்ட்ஸ். சரி. ஓஷோ இத நெருப்புக்கு ஒப்பிடுறார். இந்த வாசனாங்கிற நெருப்பு முழுசா எரிஞ்சு தணிஞ்சு குளிர்ந்த சாம்பலா மாறணும். அந்த சாம்பல் தான் விபூதி. அந்த நிலையை அடையும் போதுதான் சந்நியாசம் முழுமையடையுது. அருமையான விளக்கம். கடைசியா ஒரு கேள்வி. சந்நியாசமும் ஒரு கனவுதானா? இதுக்கு ஓஷோ அது உங்களை பொறுத்ததுன்னு சொல்றாரு. உங்களை பொறுத்ததா? ஆமா, நீங்க உங்க பழைய உலக ஆசைகளை நிறைவேற்றிக்க சந்நியாசத்தை ஒரு கருவியா பயன்படுத்தினா, அதாவது புகழ், மரியாதை இதெல்லாம் தேடுனா, அதுவும் ஒரு கனவுதான். இன்னொரு விதமான உலகம்தான் அது. ஆனா ஓஷோ வழங்குற சந்நியாசம்ங்கிறது எல்லா கனவுகள்ல இருந்தும் விழிச்சுக்கிறதுக்கான ஒரு வழி. கனவுல இருந்து விழிக்கிறதுனா? நீங்க ஒரு கனவு பாக்குறீங்கன்னா, கனவு பாக்குறவர் ஒருத்தன் இருக்காரு இல்லையா, அந்த காண்பவன் அந்த கனவுக்கு அப்பாற்பட்டவன். அவன் அந்த கனவோட ஒரு பகுதி இல்ல. சரி. சந்நியாசத்தோட உண்மையான நோக்கம் நீங்க பாக்குற வாழ்க்கைங்கிற கனவுல இருந்து விடுபட்டு அந்த கனவை காண்ற சாட்சிய திருஷ்டாவா அறிவதுதான். அந்த சாட்சி நிலையில நிக்கிறது தான் உண்மையான விழிப்பு. அப்போ மொத்தத்துல பார்த்தா ஓஷோவோட முழு நோக்கமும் ஒண்ணுதான் இல்லையா? சம்போதி, நடனம், விரதங்கள், கவிதை, சந்நியாசம்னு எதுவா இருந்தாலும் வெளிப்புற சடங்குகளையும் அடையாளங்களையும் தாண்டி உள்ள இருக்கிற விழிப்புணர்வை, அந்த சாட்சி நிலையை கண்டடையறது தான் முக்கியம்னு சொல்றாரு. சரியா சொன்னீங்க. விரதத்தை விட விழிப்புணர்வு, கற்பனையை விட நேரடி அனுபவம், தேச எல்லைகளை விட மனிதநேயம், சட்டத்திட்டங்களை விட அன்பு, அடையாளங்களை விட சாட்சி நிலை, இப்படி எல்லாத்திலும் உள்மாற்றத்துக்கு தான் அவர் நம்மள திரும்ப திரும்ப அழைக்கிறாரு. நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு இறுதி எண்ணம். ஓஷோ கவிஞனை நிலவோட பிரதிபிம்பத்தை காண்பவன்னும் ரிஷிய நிலவையே காண்பவன்னும் பிரிக்கிறாரு. இத நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு பொருத்தி பார்க்கலாம். ஆன்மீகம் மட்டும் இல்ல, உங்க வேலை, உங்க உறவுகள், உங்கள் லட்சியங்கள்னு எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்க ஒரு விஷயத்தோட பிரதிபிம்பத்தோட, அதாவது அதோட வெளிப்புற தோற்றத்தோட இயங்குறீங்களா இல்ல அதோட உண்மையான சாரத்தை, அதோட மூலத்தை உணர்ந்து செயல்படுறீங்களா? சிந்திச்சு பாருங்க.